சலாம் சொல்லும் பொழுது கடைசியில மௌலூத் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ் சொல்லும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்றுவாங்க கூட்டமா. ஏன் தெரியுமா? ரசூல்லா வந்துட்டாங்களா அந்த மஜ்லிஸ்க்கு. அப்படியே ரசூல்லாவை புகழ்ந்து புகழ்ந்து ரசூல்லாவை சொக்க வச்சு அப்படியே ரசூல்லாவை மஜ்லிஸுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். ரசூல்லா ரூஹ் அப்படியே மஜ்லிஸுக்கு வந்துருச்சு. அதான் எந்திரிச்சு நின்று அப்படியே பணிவா சலாம் சொல்றாங்களாம். ஹனஃபி மذஹபுடைய சட்ட நூல்கள்ல ஒரு நூலு ஃபத்வா ஆலம்கீர், ஃபத்வா ஆலம்கீரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபத்வா ஆலம்கீரியால என்ன எழுதிருக்குன்னா, யாராவது ஒருவன் இறந்து விட்டவருடைய உயிர் ஒரு இடத்துக்கு வருகிறது என்று நம்பினால் அவன் காஃபிர் அப்படின்னு என்ன எழுதிருக்கு? ஹனஃபி மذஹபுடைய ஃபத்வா நூல் சட்ட நூல்ல என்ன எழுதியிருக்கிறாங்க இமாம்கள்? இறந்து போனவருடைய ஒரு உயிர் ஒரு இடத்துக்கு ஆஜராகுதுன்னு நம்புறவர் யாரு? காஃபிர்னு சொல்லிட்டு ஹனஃபி மذஹபுடைய ஃபத்வா சட்ட கிதாபுல ஆலம்கீர்ல இருக்குங்க. இன்னைக்கு பாருங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஜமாத்தா ஓதிக்கிட்டு ரசூல்லா பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்கன்னு எஞ்சி நிக்கிறானு. இதை நம்ம ஒத்துக்கலைன்னா நம்மள சுன்னத்துல் ஜமாத் இல்லைங்கிறான், நம்மள வஹாபிங்கிறான், நம்மள காஃபிருங்கிறான், ரசூல்லாக்கு மரியாதை செய்யாதவங்கிறான். என்னங்க அநியாயம்! ஒரு அளவு வேணா அநியாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தீன்ல பேசுறதுக்கு.